திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக ஷாம், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் நள்ளிரவு முதல் வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பா சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில இதற்கிடையே டிட்வா புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக லேசான காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வந்தது. இதனால் பல இடங்களில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்து வருகிறது. அதேபோல் இன்று அதிகாலை முதலே கும்மிடிப்பூண்டி, ஆரம்பாக்கம், மாதர்பாக்கம், கவரப்பேட்டை, தச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலா கனமழையானது பெய்து வருகிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன் பெய்த கனமழையின் காரணமாக பல நூறு ஏக்கர் நெல் பயிர் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பலத்த நஷ்டத்தை அடைந்த நிலையில மீண்டும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மீதமுள்ள பயிர்களும் சேதமடையக்கூடிய அபாய நிலையானது ஏற்பட்டுள்ளது. அதே போல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விடுமுறை அறிவிக்கப்படாத நிலையில தொடர் மழையிலும் மாணவ மாணவிகள் குடைகளை பிடித்தபடி பள்ளிக்கு நனைந்தவாறு சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.